ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜமுருகன். இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமோ இன் நர்சிங் பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸ் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில். அங்கே பாருங்கள், நீங்கள் டிப்ளமோ நர்சிங்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. 3rd பிளேஸில் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, click here to apply for online counseling of diploma in nursing courses. ஓகே, அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி லாகின் பேஜஸ் போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். ஓகே, நாங்கள் பாருங்கள் போட போகிறோம். லாகின் வந்துடும். ஓகே, தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஓடிபி டு எனிவன். நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபில்அப் பண்ணணும். அதை ஆல்ரெடி நான் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கான செகண்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே ப்ராசஸ் என்னென்னு சொல்லிட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னாக்கா டேட் 5/8/2025, அதாவது நேரத்தில் 8/8/2025 வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், தெளிவாக மேலே கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸஸ். உங்களோட சாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க தெளிவாக. நீங்கள் எத்தனை படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்து தங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படும். உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் காலியாக இல்லாவிட்டால் அடுத்த விருப்பங்களின்படி கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் ஒன்று வழங்கப்படும். உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களிலும் காலியான இடங்கள் இல்லை என்றால் சேர்க்கைக்கான கல்லூரி இடங்கள் வழங்கப்படாது. ஓகே, வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நிறையா இப்போ என்னோட சாய்ஸஸ் 0. நான் எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணல. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, கேட்டகரி வைஸாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அப்ளை பண்ண கேட்டகரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப். ஸோ அந்த கேட்டகரியில் ஆட்டோமேட்டிக் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் லிஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் கவர்மெண்ட், அதுக்கு ஒரே சிங்கிள் ஆப்ஷன் தான் கவர்மெண்ட் தான். இங்கே கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் பேக் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடும். அதை நம்ம செலக்ட் பண்ணாலும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன காலேஜ்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணால் நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜஸ் வரும். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கிற காலேஜை கொடுக்க போகிறேன். அதனால் நான் சென்னை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, சயின்ஸ் குரூப் கன்ஃபார்ம். ஓகே, நான் பாருங்கள் ஆட் பண்ண சாய்ஸ் கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டான்லி கொடுக்குறேன். ஓகே, 2. நெக்ஸ்ட்டு 3. நெக்ஸ்ட்டு கஸ்தூரிபா 4. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 காலேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்னை ஜூரில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் செங்கல்பட்டில் ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அங்கே செங்கல்பட்டில் ஒரு காலேஜஸ் இருக்குது, அதுவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட 5 சாய்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஆல் டிஸ்ட்ரிக்ட் போட்டு இப்போ ஃபில்அப் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் தவிர நான் பக்கத்தில் எங்கேயாச்சும் காலேஜஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகே, கோயம்புத்தூர் ஆட் பண்ணுறேன், சேலம், திருச்சி, நெக்ஸ்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், ஈரோடு, நெக்ஸ்ட் காஞ்சிபுரம்,
ஓகே, அது வந்து சீரிஸ் நான் என்னோடய சாய்ஸ் பேர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் காலேஜஸ் வந்து டைரெக்டாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் சீரியலில் வந்து சாய்ஸை வந்து நம்ம சீரியல் நம்பரை மாற்றிக்கலாம். என்னக்கா நான் எல்லா காலேஜஸுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா காலேஜஸும் செலக்ட் பண்ணுறேன். என்னென்னா கவர்மெண்ட் காலேஜஸ், ஸோ அதனால் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்சஸ். ஓகேங்களா, எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். 25 அவுட் ஆஃப் 25 காலேஜஸ். இங்கே வந்து பாருங்கள், நான் நெக்ஸ்ட் கொடுத்து என்னோடய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸை வந்து நான் ரீஆர்டர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 4 காலேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்க, பாருங்கள் 9ஆம் பிளேஸ்லேருந்து 8ஆவது பிளேஸ் வந்துருக்கு. ஸோ ஓகே, அகெயின் மூவ் கொடுத்து அப் கொடுத்துக்கலாம். ஸோ வெள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் காலேஜில் செட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ட இருக்கிறதுனால. எங்களோட டிஸ்ட்ரிக் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக். ஸோ அப்படிலாம் 4ஆம் பிளேஸில் இருக்கும். என்ன ரீசன்னா மீதி 3 காலேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். எங்களோட டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சென்னையில் கஸ்தூர்பா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சில்ட்ரன் கேர், அதுவுமே நல்ல ஹாஸ்பிட்டல்ன்றதுனால நான் மேலே வச்சுருக்கேன். ஓகே, 5th பிளேஸில். நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் வந்து செங்கல்பட்டு நியரர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சேலம் அண்ட் ஈரோட நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறேன். ஓகே, சேலம், நெக்ஸ்ட் ஈரோடு காலேஜ் மூவ் பண்ணிக்கிறேன். கஸ்தூரிபா செங்கல்பட்டு காலேஜ் கீழே வந்துச்சு, அதை மூவ் பண்ணிக்கலாம் திரும்பவும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் சாய்ஸஸ். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து ரீஆர்டர் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து காலேஜஸ் வந்து நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். என்ன ரீசன்னா இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் தான். என்ன சொல்கிறது, நான் செலக்ட் பண்ணியிருக்க இந்த காலேஜஸ் பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே படிக்க நான் தயாராக இருக்கிறேன். நிறைய காலேஜ் ஆட் பண்ணாலுமே எனக்கு எதில் அலாட்மெண்ட் ஆகுதோ அதில் நான் படிக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணிட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நான் வந்து என்னோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸை மாற்றணும் அப்படின்றதுனால டேட் 8ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ அதனால் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அதுக்கப்புறமா வந்து நான் ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், முன்னாடி போய்ட்டு நம்ம சாய்ஸ் லிஸ்ட் மாற்றலாம். அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூவாக வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு, அதாவது சாய்ஸ் நம்பர் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகிறேன். இதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ இது. யாரெல்லாம் டிப்ளமோ நர்சிங் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. லாக் அவுட் பண்ணிவிடுங்க. உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகே, பை.